கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சினர்ஜி இந்தியா மிஷன் சார்பில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அதிகாலையில் ஆண்டவரோடு என்கிற இந்த பதிவின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக இன்றைக்கு 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 10வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சையாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. இங்கே இச்சை என்கிறதான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இச்சை என்கிறதான வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தேவன் நமக்கு தந்தவைகளில் திருப்தி அடையாமல் இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்த நல்ல வாழ்க்கை, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல வேலை, அவைகளில் திருப்தி அடையாமல் மற்ற காரியங்களை தேடுவது, அது தேவனை எரிச்சல் அடைய செய்கிற ஒரு காரியமாக இருக்குது. தேவனை கோபப்படுத்துகிற காரியமாக இருக்குது. இதுக்கு ஆதாரமாக நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை நம்ம சொல்லி இந்த காரியங்களை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். என்னாகமத்தினுடைய புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு வந்த இஸ்ரவேலர்கள், அவர்களோடு கூட ஒரு சில எகிப்தியரும் வராங்க. அவங்க இவங்களோட சேர்ந்து எங்களுக்கு இறைச்சி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க மோசே கிட்ட சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னென்னா, எங்களுக்கு இறைச்சி கொடுங்க, நாங்கள் எகிப்தில் நிறைய மச்சங்களை சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டோம், கும்மிட்டிக்காய்களை சாப்பிட்டோம், கீரைகளை சாப்பிட்டோம், வெங்காயங்களை சாப்பிட்டோம், வெள்ளைப்பூண்டுங்களை சாப்பிட்டோம்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ எங்கள் உள்ளம் வாடி போகுது, ஏன்னா இங்கே மன்னாவை தவிர எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வேறு எதுவுமே இல்லைன்னு அவங்க முறையிடுறாங்க. ஆனால் தேவன் தூதர்களுடைய உணவாகிய அந்த மன்னாவை இவங்களுக்கு தரார். இது எவ்வளோ விலையேற பெற்ற ஒரு காரியம், ஒரு பாக்கியமான காரியம். ஆனால் இந்த இஸ்ரவேலர்கள் தேவன் தங்களுக்கு தந்தவைகளில் திருப்தி அடையாமல் தேவன் நமக்கு தராத ஒரு காரியத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, தேடுறாங்க. இது ஆண்டவருடைய பார்வையில் ரொம்ப ஒரு வருத்தத்தை உண்டாக்குகிற ஒரு சம்பவமாக இருக்கிறது. மோசே இதை போய் ஆண்டவர்கிட்ட முறையிடும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, சரிப்பா விடு. அவங்க 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் இல்லை, 1 மாதம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இறைச்சி புசிப்பாங்க. பிரியமானவர்களே, சற்று சோதிச்சு பாருங்கள். 30 லட்சம் ஜனங்களுக்கு இறைச்சி ஆண்டவர் கொடுக்குறேங்கிறாரு. ஆனால் இது மோசேனுடைய பார்வையில் இது முடியாத ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் என் தேவனாய் கர்த்தரால் எல்லாம் கூடும்ங்கிற அந்த வார்த்தையின்படி அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே பக்கத்தில் ஒரு சமுத்திரம் இருக்குது. அந்த சமுத்திரத்தில் நிறைய காடைகள் இருக்குது. அந்த ஒரு வரலாற்று ஆசிரியர் இப்படியே சொல்கிறாரு, அந்த காடைகள் எல்லாம் ரொம்ப பெருசாக குண்டு குண்டாக இருக்குமா, அதுங்களால் பறக்க முடியாதான். அப்போது ஒரு பெரிய ஏதாவது நல்ல பலத்தை காற்று வந்தால் அந்த காற்றினுடைய உதவியில் பறந்து மற்ற இடத்துக்கு போயிடலான்னு அதுங்க வெயிட் பண்ணிகிட்ருக்குமா. அப்போ வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழம் உயரம் விழுந்து கிடந்ததுன்னு. அப்போது பாருங்கள், நல்லா பாருங்கள், அந்த சமுத்திரத்திலேருந்து அந்த காடைகள் அங்கே விழுந்து கிடக்குது. எப்படி, 1 நாள் பிரயாணம் மட்டும். அப்போது வலது பக்கம் 1 நாள் பிரயாணம்னா வேதத்தின்படி பார்த்தா 1 நாள் பிரயாணம் என்பது 40 கிலோமீட்டர் குறிக்கிறது. அப்போ வலது பக்கம் 40 கிலோமீட்ரு, இடது பக்கம் 40 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டருக்கு என்ன பண்ணுறாரு ஆண்டவர், காடைகளால் அங்கே நிரப்புறாரு, கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உயரத்துக்கு. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, அதை சாப்பிட்டவங்க எல்லாரும் வாதையால் அடிக்கப்பட்டார்கள்னு. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாழ்க்கையில் நாம் சமாதானமாக சந்தோஷமாக நாம் இருக்கணும். நம்ம ஒரு ஆசீர்வாதத்தில் சமாதானமாக போதும்னு இருக்கணும். ஏன்னா வசனம் இப்படியே சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆதாம் ஏவாள் தனக்கு உள்ளவைகளில் சந்தோஷப்படாமல் இச்சித்ததுனால தான் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கையை இழந்து போனாங்க. தாவீது தனக்கு உள்ள வாழ்க்கை மனைவிகளை அவன் சந்தோஷமாக இல்லாததுனால தான், புதுசாக ஒரு இதை தேடினதுனால தான், இச்சித்ததுனால தான் அவன் அப்படி ஒரு மகிமையான வாழ்க்கையை இழந்து வாழ்நாள் முழுவதும் யுத்தம் அவனுடைய வீட்டை விட்டு ஓயாமல் இருந்தது. புதிய ஏற்பாட்டின் நாட்களில் கூட யூதாஸ் காரியத்து தனக்கு கொடுக்கப்பட்ட மகிமையான ஊழியத்தை இழந்து போனதும் இந்த இச்சையினால தான். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் கூட கர்த்தர் நமக்கு எந்தெந்த காரியம் கொடுத்துருக்கிறாரோ, எவைகளை ஆசீர்வதித்திருக்கிறாரோ, அதில் நம்ம போதும்னு நம்ம திருப்தியாக வாழ நம்ம பழகிக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சினர்ஜி இந்தியா மிஷன் வட மாநிலங்களிலே 50க்கும் மேற்பட்ட மிஷினரிகளை தாங்கி வருகிறது. ஒரு மிஷினரியை தாங்க 3000
ரூபாய் தேவைப்படுகிறது. நீங்கள் ஒரு மிஷினரியையோ அல்லது 9,000 ரூபாய் கொடுத்து ஒரு தாலுக்காவே தாங்கலாம். எங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.